ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே பாருங்க, இப்போ ஸ்பெஷல் டெட் நெருங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அப்புறம் பிஓ பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே நம்ம சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும். இதில் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது சைக்காலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடுகளும் அந்த கோட்பாடுகளை சொன்ன சைக்காலஜி அறிஞர்கள், உளவியல் அறிஞர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இதுல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட்டாக நம்ம வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து உறுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கோட்பாடுகளும் அதனோட அறிஞர்களும் பார்க்க போகிறோம். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பொறுமையாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க, இயல்போக்க கொள்கை. அதாவது இயல்போக்க கோட்பாடு யாருடையது? ஸோ இயல்போக்க கோட்பாடு யாருடையது அப்படின்னா மக்டுகல், வில்லியம் மக்டுகல் அப்படின்றவர் தான் வந்து இயல்போக்க கோட்பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, அறிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ மக்காகிறவங்க என்ன பண்ணணும், ஊக்கம் அடையணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மக்டுகல் அப்படின்றது ஊக்க கோட்பாடு, இயல்போக்க கோட்பாடு. அடுத்து உளப்பகுப்பு கோட்பாடு. ஸோ உளப்பகுப்பு கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஓகேங்களா? ஸோ உளப்பகுப்பு கோட்பாடு கூடியவர் வந்து பார்த்தோன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து தனிநபர் உளவியல் யாருடையது? ஸோ தனிநபர் உளவியலை பற்றி ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா ஆட்லர். ஆட்லர் அப்படின்றவர் தான் வந்து தனிநபர் உளவியல். ஸோ தனிநபர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆள் அப்படின்னு சொல்லுவோம். ஆள்னு சொல்லுவீங்களா, அப்போ ஆட்லர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிநபர்னா ஆட்லர். அடுத்து பகுப்பு உளவியல் யாருடையது? ஸோ பகுப்பு உளவியல்னா கார்ல் யூங். ஓகேங்களா? கார்ல் யூங் அப்படின்றவர் தான் வந்து பகுப்பு உளவியலை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எங்கா இருந்தா என்ன பண்ணுவாங்க, பகுப்படைவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எங்க அப்படின்னா பகுப்பு உளவியல், அப்போ யூங் அப்படின்றது தான் ஆப்ஷன் எடுக்கணும். அடுத்து மனிதநேய உளவியலை கூறியவர்கள். மனிதநேய உளவியல் கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. ஓகேங்களா? ஸோ மனிதநேயம் தான் என்ன பண்ணுவாங்க, கார்ல ரோஜா வச்சுன்னு மாசா போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மனிதநேய உளவியல் அப்படின்னா கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கார்ல ரோஜா வச்சுன்னு மாசா போவாங்க, மனிதநேயம் இருக்கிறவங்க. அடுத்து உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர். இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இஎச் வெப்பர். இஎச் வெப்பர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் சோதனைகளுக்கு வந்து வித்திட்டு இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ உளவியல் சோதனை பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த இடம் வந்து வெப்பமா இருக்கணும். ஓகேங்களா? அந்த இடத்த இருக்கக்கூடாது, எச்சையும் இருக்கக்கூடாது, ஆனால் எப்படி இருக்கணும், வெப்பமா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இஹெச் வெப்பர் அப்படின்றது தான் வந்து உளவியல் சோதனைகளுக்கு வித்திட்டவர். அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு யாருடையது? ஸோ அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு யாருடையது? ஸோ அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பியாஜே. ஓகேங்களா? அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பியாஜே. ஸோ அப்போ அறிவார்ந்தவனா மாறிட்டா என்ன பண்ணுவாங்க, ஸோ ஜேன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜே அப்படின்னா அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு. அடுத்து வயது வந்தாருக்கான நுண்ணறிவு அளவுகோல் யாருடையது? ஸோ வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் யாருடையது அப்படின்னா வெஸ்லருடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். சில நேரங்களில் அந்த வெக்ஸ்லர் அப்படின்னு கொடுப்பாங்க, ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வயதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, வெக்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பெண் குழந்தைங்களாம் வயதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க, அதனால வெக்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ்லர் அப்படின்றவர் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்து நெறிசாரா அறிவுரை பகுதல். ஸோ நெறிசாரா அறிவுரை பகுதலை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் ரோஜர்ஸ். ஓகேங்களா? கார்ல் ரோஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ கார்ல ரோஜா வச்சுன்னு மாசா போனா மனிதநேய உளவியல்னு பார்த்தேன். கார்ல ரோஜா மட்டும் வச்சுன்னு மாசா போகாம வெறும் கார்ல ரோஜா மட்டும் வச்சுன்னு போனா நெறிசாரா அறிவுரை பகுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கார்ல் ரோஜர்ஸ். தற்கருத்து என்ற சொல்லி முதலில் கூறியவர் யார்? தற்கருத்து என்ற சொல்லி முதலில் கூறியவர் லெக்கி. யாருங்க? லெக்கி அப்படின்றவர் தான் வந்து தற்கருத்து அப்படின்ற சொல்ல வந்து முதல்ல பயன்படுத்தியிருப்பாரு. அப்ப தற்கருத்தா இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க லக்கியா இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தற்கருத்துனா அவங்க லக்கியா இருக்காங்க. அப்ப லக்கி அப்படின்றது தான் உங்களுக்கான குழுவேர்ட், லக்கி. அடுத்து குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதனால தான் வச்சிருக்கேன். ஸ்டால்னி ஹால். ஓகேங்களா? குமரப்பருவம் எப்படி இருக்குமா, ஒரு சிக்கலான ஒரு அமைதியற்ற பருவமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹாலில் வச்சிருப்பாங்க குமரப்பருவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிக்கலா ஒரு அமைதி இல்லாமல் சுத்தினே இருப்பாங்க. அதனால ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹாலில் வச்சிருப்பாங்க. அப்போ குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் சொன்னவர் ஸ்டான்லி ஹால். இந்த ஷார்ட்கட் மறக்காது உங்களுக்கு. அடுத்து உந்த குறைப்பு கோட்பாடு. ஓகேங்களா? உந்த குறைப்பு கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல் அப்படின்றவர் தான் வந்து உந்த குறைப்பு கோட்பாடு. ஸோ நீங்க எள்ளு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், உந்த வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உந்த குறைப்பு கோட்பாடு வந்து ஹெல் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து தேவை படிநிலை கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ தேவை படிநிலைன்னு சொல்லலாம், இல்லை படிநிலை தேவைகள் கோட்பாடு எப்படி வேணாலும் வந்து இது கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரெண்டாவது வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு.
ஸோ தேவை படிநிலை கோட்பாடு அல்லது படிநிலை தேவைகள் கோட்பாடு சொன்னவர் யாருன்னா மாஸ்லோ. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான படிநிலைகள் எல்லாமே எப்படி இருக்கும்? மாசா இருக்கும். மாசானதை மட்டும் தான் நம்ம வந்து தேவையானதா வந்து வைப்போம் இல்லையா? அப்ப தேவையான படிநிலைகள் எல்லாமே மாசா இருக்கும். மாஸ்லோ. நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் யார்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் ஆல்பர்ட் பினே. யாருங்க? ஆல்பர்ட் பினே அப்படின்றவர் தான் வந்து நுண்ணறிவு சோதனைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாரு? உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரெட்டை வச்சுதான் வந்து என்ன பண்ணுவாங்க? நுண்ணறிவு சோதனைகள் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ ஆல்பர்ட் பினே. ஓகேங்களா? ஆல்பர்ட் பினே. பிரெட்ன்றதா உங்களுக்கான குழுவேட். இது மூணுமே, இது நாலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. இது நாலும் சேர்த்து கூட என்ன பண்ணுவாங்க? பொறுத்துக்கலையோ இல்லை பொருந்தாத்தில கூட கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முயன்று தவறி கற்றல் யாருடையது? தாண்டைக். முயன்று தவறி கற்றல் யாருடையதுங்க? இது வந்து தாண்டைக் உடையது. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை தாண்ட பாக்குறாங்க, முடியாதனால முயற்சி பண்ணி தாண்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப முயற்சி பண்ணி தாண்டாங்க. அப்ப முயன்று தவறி கற்றல் அப்படின்னா தாண்டைக். ஆக்கநிலை உறுத்த கோட்பாடு யாருடையது? ஸோ ஆக்கநிலை உறுத்த கோட்பாடை உருவாக்கியவர் யாருன்னா பாவ்லோவ். ஓகேங்களா? ஸோ பாவ்லோவ் அப்படின்றவர் தான் வந்து ஆக்கநிலை உறுத்த கோட்பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க? உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஆக்கநிலை உறுத்த இருக்கவங்க பாவமா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்கநிலை உறுத்த கோட்பாடு பாவமா இருப்பாங்க. அப்போ பாவ்லோவ் அப்படின்றத உங்களுக்கான குழுவேடு. அடுத்து செயல்படு ஆக்கநிலை உறுத்த கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஓகேங்களா? ஸோ ரொம்ப செயல்பாட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப க்ளூவா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கும். அப்ப ஸ்கின்னர் அப்படின்றத உங்களுக்கான குழு. அப்ப செயல்படு ஆக்கநிலை உறுத்தனா ஸ்கின் அப்படின்றது தான். அப்ப ஸ்கின்னர். அடுத்து உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஸோ உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் கோக்லர். யாருங்க? கோக்லர் அப்படின்றவர் தான் வந்து உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாரு? உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஸோ அத்தனை உட்காட்சி அதாவது என்ன பண்ணுவான்? கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? ஓட ஆரம்பிப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உட்காட்சி வழி கற்றல்னா கோ அப்படின்றத உங்களுக்கான குழுவேடு கோக்லர். கள கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? கள கோட்பாட்டை உருவாக்கியவர் குர்த்லெவின். யாருங்க? குர்த்லெவின் அப்படின்றவர் தான் வந்து கள கோட்பாட்டை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ களத்தை என்ன பண்ணிட்டு குர்த்துடு அப்படின்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. களத்தை குர்த்துடு, அப்ப களம் குத்துடு, அப்ப குர்த்லெவின் அப்படின்றத வந்து உங்களுக்கான குழுவேடு. அடுத்து முயன்று தவறி கோட்பாட்டை, இது ரிப்பீட் ஆயிருக்கு, தாண்டைக்கு அங்கே நம்ம சொல்லிட்டோம். அடுத்து ஒற்றை காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆல்பர்ட் பினே. யாருங்க? ஒற்றை காரணி கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருங்க? ஆல்பர்ட் பினே. அங்க நம்ம பார்த்தோம் நுண்ணறி சோதனைனால பிரெட் வச்சு தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதே சர்க்கிட் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒற்றை காரணினா ஒரே ஒரு பிரெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆல்பர்ட் பினே. இருகாரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன். என்னதுங்க? இருகாரணி கோட்பாட்டை கூறியவர் யாருங்க? ஸ்பியர்மேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பியர்மென் ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர்மென் அப்படின்ற ரெண்டு பேர் தான் வந்து இருகாரணி கோட்பாடு. ஸ்பியர்மென் அப்படின்றது இருகாரணி கோட்பாடு. அடுத்து குழு காரணி கோட்பாட்டை கூறியவர் தர்ஸ்டன். என்னதுங்க? குழு காரணி. ஸோ அப்ப டன் கணக்குல இருந்தா குழுன்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குழு காரணினா டன் கணக்குல இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டன் அப்படின்னா குழு காரணி. பல்காரணி கோட்பாடு. பல்காரணி கோட்பாடை சொன்னவர் யாருங்க? தாண்டைக். ஓகேங்களா? ஸோ பல்காரணி கோட்பாடை சொன்னவர் தாண்டைக். அப்போ பல் அப்படின்றத வந்து உங்களுக்கான குழுவேடுங்க. ஓகேங்களா? பல்ல தார் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்காரணி. ஓகேங்களா? அப்போ பல்காரணி கோட்பாடு தார் ஒட்டிக்கிச்சுன்னு தான் உங்களுக்கான குழுவேடு. தாண்டைக் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து மைத்தட சோதனையை கூறியவர் யார்? ஸோ மை தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரோசாவை பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மை தயாரிக்கிறதுக்கு ரோசாவை பயன்படுத்துவாங்க. அப்போ மைத்தட சோதனை அப்படின்னா ரோசார்க் அப்படின்றவர் தான் வந்து மைத்தட சோதனையை உருவாக்கியிருப்பாரு. அடுத்து டாட் சோதனையை உருவாக்கியவர்கள் யார்? ஸோ பொருளறிவோடு இணைத்தறி சோதனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டாட் சோதனை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா முர்ரே மற்றும் மார்கன். யாருங்க? முர்ரே மற்றும் மார்கன் அப்படின்றவங்க தான் வந்து இந்த டாட் சோதனையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டாட் சோதனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னால உட்காந்து என்ன பண்ணுவாங்க? மார்ல நடத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முன்னால உட்காந்து மார்ல, அப்போ முர்ரே மற்றும் மார்கன். மரத்தல் கோட்பாட்டை கூறியவர் யார்? பார்ட்லெட். என்னதுங்க? பார்ட்லெட். ஓகேங்களா? ஸோ எந்த விஷயமே லேட் ஆனா மறந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மரத்தல் கோட்பாடு லேட் ஆனா மறந்துடும். அப்போ லேட் அப்படின்றத உங்களுக்கான குழுவேடு. அப்போ பார்ட்லெட். ஆன்சர் நீங்க எடுத்துடலாம். அடுத்து மரத்தல் வளைகோட்டை கண்டறிந்தவர் யார்? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மரத்தல் வளைகோட்டை கண்டறிந்தவர்னா ஹெப்பிங்காஸ். என்னதுங்க? ஹெப்பிங்காஸ் அப்படின்றவர் தான் வந்து மரத்தல் வளைகோட்டை வந்து கண்டறிகிறாரு. ஓகேங்களா? ஸோ மரத்தல் வளைகோட்டை கேஸை வச்சு கண்டறிகிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காஸ் விதின்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் நம்ம வேட்டை யூஸ் பண்றோம்ல கேஸ், அந்த கேஸை வச்சு மரத்தல் வளைகோட்டை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மரத்தல் வளைகோடுனா கேஸ் அப்படின்றத உங்களுக்கு குழுவேடு எப்பிங்காஸ்.
அறிவுத்திறன் கட்டமைப்பு மாதிரியை உருவாக்கியவர் யார்? இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கில்போர்ட். ஓகேங்களா? சோ அறிவுத்திறன் கட்டமைப்பை ஒரு போர்டுல கட்டினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுத்திறன் கட்டமைப்பு என்ன பண்றாங்க? ஒரு போர்டுல உருவாக்குனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போர்டு அப்படின்றத உங்களுக்கான குழுவேட். அப்ப அறிவுத்திறன் கட்டமைப்பு போர்டுனா யாருங்க? கில்போர்ட். அடுத்து பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை கூறியவர் யார்? CH ஜட். ஓகேங்களா? பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை கூறியவர் யாருங்க? CH ஜட் அப்படின்றவர் தான் வந்து பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை கூறியிருப்பாரு. அப்ப ஜெட் விமானம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பொதுமைப்படுத்துதல் கோட்பாடுனா ஜெட்ன்றதான் உங்களுக்கான குழுவேடு, ஜெட் அப்படின்னு வரணும். அடுத்து அடுக்கு கற்றல் கோட்பாட்டை கூறியவர் யார்? சோ அடுக்கு கற்றல் கோட்பாட்டை கூறியவர் காக்னே. யாருங்க? காக்னே அப்படின்றவர் தான் வந்து அடுக்கு கற்றல் கோட்பாட்டை வந்து கூறியவர். ஓகேங்களா? சோ காக்னே அப்படின்னா நீங்க காக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கா வந்து என்ன பண்ணும்? அடிக்கடிக்கு தான் கத்துக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காக்கா அப்படின்றத உங்களுக்கான குழுவேடு. காக்கானா உங்களுக்கு காக்னே அப்படின்றது ஞாபகம் வரணும். காக்கா அடிக்கடிக்கு கத்துக்கும். அப்ப அடுக்கு கற்றல் கோட்பாடுனா காக்னே. கற்றல் விதிகளை முன்மொழிந்தவர் யார்? தாண்டைக். யாருங்க? தாண்டைக் அப்படின்ற கற்றல் விதிகளை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க? முன்மொழிஞ்சிருப்பாரு. நம்ம அதை தெளிவா படிச்சிருப்போம். இங்க நம்ம அந்த ஆதாசம் மட்டும் நம்ம வந்து பாத்துக்கிறோம். கற்றல் விதிகளை முன்மொழிந்தவர் வந்து தாண்டைக் அப்படின்றவர் தான் வந்து கற்றல் விதிகளை வந்து முன்மொழிகிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ கற்றல் விதிகளை ஒரு 3 விதமான விதிகளை சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த 3 விதிகளுமே தாண்டி போனாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றல் விதிகள் என்ன பண்ணணும்? தாண்டி போய் தான் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கற்றல் விதினா தாண்டி போனோம் அப்படின்றது தான் தாண்டைக். நடத்தியல் கோட்பாட்டை கூறியவர் யார்? நடத்தியல் கோட்பாட்டை கூறியவர் யார்? சூப்பர். வாட்சன். யாருங்க? வாட்சன் அப்படின்றவர் தான் வந்து நடத்தியல் கோட்பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க? கூறியிருப்பாங்க. நடத்தியல் கோட்பாட்டை கூறியவர் வந்து வாட்சன். ஓகேங்களா? சோ நடத்த சரியில்லாதனால அப்பா என்ன பண்றாரு பையன்கிட்ட? வாட்சன், வாட் ப்ரோன்ற மாதிரி வாட்சன் என்ன இப்படி நடந்துக்கிற நீ அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேங்களா? அப்ப நடத்தியலை பத்தி அப்பா வாட்சன் கேட்கிறாருன்னு சொன்னா அப்ப வாட்சன் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். அகநோக்கு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் ஹுண்ட். ஓகேங்களா? சோ ரொம்ப ஹுண்ட் ஆயிடுச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்க? காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த காயத்தை என்ன பண்ணணும்? உள்ள போய் அகமா போய் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த அடிப்பட்ட அந்த ஹுண்ட்டை உள்ள போய் ஆயமா பார்க்கணும். அப்ப அகநோக்கு முறை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹுண்ட், வில்லியம் ஹுண்ட் அவர்கள் தான். அடுத்து வடிவமைப்பு கோட்பாட்டை கூறியவர் யார்? வடிவமைப்பு கோட்பாட்டை கூறியவர் யாருங்க? சிர்ச்சினர். சிர்ச்சினர் தான் வந்து வடிவமைப்பு கோட்பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க? சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ வடிவமைப்பு ஒரு துணி வந்து ஒரு வடிவமைப்பு பண்ணா என்ன பண்ணணும்? அது வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ண துணி தைப்போம் இல்லைங்களா? அப்ப அந்த வடிவமைப்பு கோட்பாட்டை வடிவமைப்பு உருவாக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஸ்டிச்னர். அடுத்து பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு யாருடையது? பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு யாருடையது? சூப்பர். வீட்டுல பல வகையான காரை வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல என்ன பண்றாங்க? பல வகையான காரை வச்சிருக்காங்க. அப்போ பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு அங்க நம்ம ஞாபகம் வச்சோம். பல்காரணி கோட்பாடுனா பல்லுல தார் ஊட்டிக்குச்சுன்னு அந்த ஷார்ட்கட் சொன்னோம். இது பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. அப்ப பல வகையான, ஆனால்தான் அந்த வகைன்றதுக்கும் சேர்த்து நான் ஷார்ட்கட் சொல்றேன். அப்ப பல வகையான காரை வச்சிருக்கிறாங்க. அப்ப பல வகை நுண்ணறிவு கோட்பாடுனா கார்ட்னர் அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து நுண்ணறிவு அடுக்குநிலை கோட்பாடு யாருடையது? நுண்ணறிவு அடுக்குநிலை கோட்பாடு யாருடையது? வெர்னர். சோ நுண்ணறிவு அடுக்குநிலை கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா வெர்னர் உடையதான் வந்து நுண்ணறிவு அடுக்குநிலை கோட்பாடு. ஓகேங்களா? சோ அப்போ நுண்ணறிவு அடுக்குநிலை கோட்பாடுன்னா என்ன பண்றாங்க? வெறும்னே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நுண்ணறிவு அடுக்குநிலை கோட்பாடை வெறும்னே வச்சிருக்கிறாங்க. அப்ப வெர்னர் அப்படின்றத வந்து இதுக்கான குழுவேடு. கல்வி ஈவு என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார்? சோ கல்வி ஈவு என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார்? சோ கல்வி ஈவை கண்டுபிடிக்கலாம், பட் அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கல்வி ஈவை கண்டுபிடிச்சு பட் என்ன பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பட் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். கல்வி ஈவு பட் அப்படின்றத நீங்க குழுவேடா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நுண்ணறிவு ஈவு என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார்? டெர்மன். டெர்மன் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க? நுண்ணறிவு ஈவு அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க? பயன்படுத்தியிருப்பாரு. டெர்மன். ஓகேங்களா? அப்போ நுண்ணறிவு ஈவுனா டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நுண்ணறிவுனா டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டெர்மன் அப்படின்றத வந்து நுண்ணறிவுக்கான குழுவேடு. அப்படி இல்லைன்னா நுண்ணறிவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ண, நுண்ணறிவு அதிகமா இருக்கிறவங்க மென்னா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல மனிதனா இருப்பான், மென். அப்படி டெர்மன். ஆக்கத்திறன் என்னும் சொல்லி பயன்படுத்தியவர் யார்? சூப்பர். ஆக்கத்திறன் கில்போர்டு. ஓகேங்களா? சோ நீங்க ஆக்கத்திறன் எங்க பார்க்கலாம் அப்படின்னா அந்த மியூசிக்கல் கீபோர்ட்ல பார்க்கலாம். அப்ப கீபோர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீபோர்ட்னா கில்போர்டு. ஓகேங்களா? அப்ப ஆக்கத்திறன் அப்படின்ற வேர்டை பயன்படுத்தியவர் கில்போர்டு. ஓகேங்களா? கீபோர்டு கில்போர்டு.
சமூக கற்றல் கோட்பாடு யாருடையது? இது ரொம்ப முக்கியங்க. சமூக கற்றல் கோட்பாடு யாருடையது? பாண்டுரா. ஓகேங்களா? ஸோ சமூகத்துல என்ன பண்ணுவாங்க? ஸோ பாண்டு வச்சுதான் வந்து என்ன பண்ணுவாங்க? பணத்தை வாங்குவாங்க, கொடுப்பாங்க. சமூகத்தில் நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் என்ன பண்ணுவாங்க? பாண்டு எழுதி வாங்கிக்குவாங்க இல்லைங்களா? அப்ப இந்த சமூகத்துல நீங்க என்ன கத்துக்கலாம்? பாண்டு எழுதி கொடுக்கறத வந்து கத்துக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்னா பாண்டுன்றத உங்களுக்கான குழுவேடு பாண்டுரா. ஒத்தக்கூறு கோட்பாடு யாருடையது? ஒத்தக்கூறு கோட்பாடு யாருடையது? சூப்பர். இதுவும் தாண்டைக் தான். ஓகேங்களா? சோ ஒத்தக்கூறு ஒரு கூறா தான் நம்ம என்ன பண்ணணும்? தாண்டி போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கூறா தான் நம்ம என்ன பண்ணணும்? தாண்டி போகணும். அப்ப தாண்டைக். அடுத்து குறிக்கோள் கோட்பாடு யாருடையது? பேக்லி. ஓகேங்களா? குறிக்கோள் கோட்பாடு யாருடையதுன்னா பேக்லி. ஸோ என்னப்பா உங்க குறிக்கோள்? நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல பேக் வாங்கணும் அப்படின்றத குறிக்கோளா வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பேக் அப்படின்றத உங்களுக்கான குழுவேடு பேக்லி. படிம மாற்ற கோட்பாடு யாருடையது? பார்ட்லெட். எதுங்க? பார்ட்லெட் அப்படின்றவர் தான் வந்து படிம மாற்ற கோட்பாடு. ஸோ படிம மாற்ற கோட்பாடுனா என்ன பண்ணுவோம்? ஸோ படிமமும் மாறுதுறானா அந்த ஒரு உயிரினை வந்து என்ன ஆகும்? பார்ட்டா பிரிஞ்சிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ படிமம் அப்படின்னா பார்ட்டா பிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பார்ட்லெட். ஊக்கத்தின் அடிப்படையில் அமையும் மறதியை கூறியவர். ஸோ நம்ம எதை மறக்க நினைக்கிறோமோ அதை தான் மறந்துடுவோம் அப்படின்றத சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க? சொல்லியிருப்பாருங்க. அப்போ ஊக்கத்தில் அடிப்படையிலான மறதியை பற்றி சொன்னவர் வந்து யாருன்னா ஃப்ராய்டு அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. அப்போ ஊக்கத்தின் அடிப்படையிலான மறதி அப்படின்னால என்னதுங்க? ராய்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ராய்டு அப்படின்றவங்க என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ராய்டு. நுண்ணறிவு படிநிலை கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் யார்? நுண்ணறிவு படிநிலை கோட்பாட்டு சில்பர்ட் மற்றும் பெர்னார்ட். சில்பர் மற்றும் பெர்னார்ட் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? நுண்ணறிவு படிநிலை கோட்பாட்டை வந்து என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். நான் என்ன சொல்லிட்டேன்? வயது வந்தவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. இது ஒரு ரிப்பீட்டரா வந்திருக்கு. வயது வந்தவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து படைப்பாற்றல் நிலைகள் கோட்பாடு யாருடையது? படைப்பாற்றல். சூப்பர். டெய்லர். ஸோ டெய்லருங்க என்ன பண்றாங்க இப்பெல்லாம்? ஸோ ஒரு பிளவுஸ் தைக்கத்தா இருக்கட்டும், ஒரு துணி தைக்கத்தா இருக்கட்டும், நிறைய படைப்பாற்றல் என்ன பண்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. அப்போ படைப்பாற்றல் நிலைகள் கோட்பாடு அப்படின்னா உங்களுக்கு குழுவேடு வந்து டெய்லர். இது ஆல்ரெடி கேட்டப்பட்ட கொஸ்டினுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வினாவரிசை முறையை உளவியலில் முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஸோ வினாவரிசை முறையை முதல்ல யார் உளவியல பயன்படுத்துறாரு அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன். யாருங்க? பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல வந்து என்ன பண்றாருங்க? பயன்படுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ வினாவரிசை முறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நிறைய கொஸ்டின் இருக்கும். உங்க காலில் டன் கணக்கில் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த கொஸ்டினை வந்து வினாவரிசை முறையை வந்து கட்டிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காலில் டன் கணக்கில் கட்டுவாங்க வினாவரிசை முறைனா கால்டன் அப்படின்றத வந்து உங்களுக்கான குழுவேடு. நுண்ணறிவு சோதனைகளை இந்தியாவில் உருவாக்கியவர். இதுவும் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 1-2 கேட்டுறாங்க அந்த இந்தியா சார்ந்த உளவியல் அறிஞர்களை பத்தி கேட்கிறப்போ. ஸோ நுண்ணறிவு சோதனைகளை நம்மளோட பண்பாட்டு பாரம்பரியத்துக்கு ஏற்ற போல இந்தியாவில் உருவாக்கியவர் யாருன்னா பாட்டியா. யாருங்க? ஹெச்ஆர் பாட்டியா அப்படின்றவங்க தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாட்டி தான் உருவாக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நுண்ணறிவு சோதனைகளை இந்தியாவில் பாட்டி தான் உருவாக்கிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாட்டியா அப்படின்றது தான் அதுக்கான குழுவேடு. ஓகேங்களா? ஸோ கைஸ் வெற்றிகரமா நம்ம சைக்காலஜியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த கோட்பாடுகளும் அதனோட அறிஞர்களும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வித் ஷார்ட் கட்டோட சொல்லிக்கிறதுனால இதை நீங்கள் அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இதே போல அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.